ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்மா அபிமானி ஆவதற்காக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களை சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் என்னுடைய வாழ்க்கையின் கயிற்றினை ஒரு தந்தையுடன் பிணைத்திருக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய சம்பந்தத்தை ஒருவரிடமே வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஒருவருடன் மட்டுமே வாழ்க்கையை நடத்துகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது என்னுடைய பொறுப்பை தந்தையுடன் இணைத்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஆன்மீக தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் எனது வாழ்க்கையை பரமாத்மாவுடன் இணைத்துவிடும் பொழுது அவரிடமிருந்து 21 பிறவிகளுக்கு சதா சுகத்தின் ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் என்னுடைய வாழ்க்கை கயிறை கல்ப கல்பமாக பரமாத்மாவுடன் பிணைத்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையின் கயிற்றை பரமாத்மாவுடன் பிணைத்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையில்லாத தந்தையிடமிருந்து எல்லையில்லாத ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஞானம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பே தந்தையின் மூலமாக மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிய ஆத்மா. நான் இப்பொழுது டிரான்ஸ்பர் ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது உண்மையில் பிராமணனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் மீண்டும் லட்சுமி நாராயணன் போன்று ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையில்லாத சுகத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக எல்லையில்லாத தந்தை மூலமாக நான் லட்சுமி நாராயணனாக ஆகின்ற ஆத்மா. நான் இந்த சிவத்தந்தை யஜ்யம் மூலமாக பதித்தர்களை பாவனமாக்கும் சேவை செய்கின்ற ஆத்மா. நான் தான் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்த ஆத்மா. இப்பொழுது பிராமணனாகிய நான் தேவதையாக ஆகின்ற ஆத்மா. கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கமகத்தில் தந்தை மூலமாக நான் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா.
நான் இப்பொழுது மூன்றாவது கண்ணை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையில்லாத தந்தையிடமிருந்து மீண்டும் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்ற குஷியில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து அநேக முறை ஆஸ்தியை பெற்ற ஆத்மா. இப்பொழுது எனக்கு ஞானம் கிடைத்ததால் பக்தியின் மீது வைராகியம் கொண்ட ஆத்மா. நான் இப்பொழுது பழைய உலகத்தின் மீது வைராகியத்தை கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்த ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து தந்தையிடம் சென்று விடுகின்ற ஆத்மா. நான் யோக அக்னியின் மூலமாக பாவங்களை சாம்பலாக்குகின்ற ஆத்மா. தந்தை எனக்கு மீண்டும் ஆஸ்தியளிக்க வந்திருக்கின்றார். நான் அரைக்கல்பம் பக்தி செய்து கலைத்துவிட்ட ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக எல்லா கலைப்புகளையும் நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் அறிமுகத்தை அளிக்கின்ற ஆத்மா. நான் கல்பம் கல்பமாக தந்தையை அழைக்கின்ற ஆத்மா. நான் பரலோக்கிய தந்தையைப் போன்று மிகவும் எளிமையாக இருக்கின்ற ஆத்மா. நான் அவினாசி சர்ஜன் மூலமாக இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்கின்ற ஆத்மா. நான் யோகம் செய்து பாவங்களை சாம்பலாக்குகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக 63 பிறவிகளில் துக்கத்தை தீர்த்து கொண்டு 21 பிறவிகளுக்கு சுகத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் என்னுடைய புத்தியின் ஆன்மீக கயிறை ஒரே ஒரு தந்தையுடன் பிணைத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஒருவரின் ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் மிகவும் இனிமையான செடியின் நாற்றினை நட்டுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை மிக இனிமையானவனாக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் நினைவு யாத்திரையில் மூழ்கியிருந்து விகர்மங்களை விநாசம் செய்கின்ற ஆத்மா. நான் மனனம் செய்யும் சக்தி மூலமாக ஒவ்வொரு பாயிண்டின் அனுபவம் உடையவனாக ஆகிவிடும். எப்பொழுதும் சக்திசாலி மாயையினாலும் தடைகளினாலும் பாதிக்கப்படாத ஆத்மா. நான் ஆத்மாவை சக்திசாலியாக ஆக்க மனனம் செய்யும் சக்தியை செய்கின்ற ஆத்மா. நான் மனனம் செய்யும் சக்தியின் மூலமாக எப்பொழுதும் சக்திசாலி மாயா ப்ரூஃப் விக்ன ப்ரூஃபாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் குஷியின் கஜானாவை எப்பொழுதும் கூடவே வைத்துக்கொண்டு எல்லா பொக்கிஷங்களையும்
இயல்பாகவே பெறுகின்ற ஆத்மா. நான் வெற்றி நிறைந்தவனாக ஆவதற்காக சாதாரண செயல்களில் இருக்கும் பொழுது ஃபரிஸ்தாவின் நடத்தையை தென்படுத்துகின்ற ஆத்மா. நான் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷத்தன்மை மூலமாக வெற்றி நிறைந்த ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் புத்தியின் மூலமாக சிந்தனை செய்து அதை ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் நான் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நன்றிகளை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.